வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தனி குடித்தனம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். பிரசவ விடுமுறை முடிந்து இன்றுதான் பூரணி வேலையில் சேரப்போகிறாள். பூரணி ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில் ஃபேஷன் டிசைனராக வேலை பார்க்கிறாள். பூரணி வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அவளைப் போல் போராடும் நிறைய பெண்களை நாம் அன்றாட வாழ்வில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன், நாமும் அவளைப் போல் போராட்டமான வாழ்வைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூரணி யார்? அவள் வாழ்வில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வோம். பூரணி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தவள். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவள். புத்திசாலி, திறமைசாலி. பூரணியின் அப்பா கால் டாக்ஸி டிரைவர். தான் படிக்காத படிப்பை எல்லாம் மகள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். பூரணி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்து முடித்து பட்டம் வாங்கும்போது அவளின் அப்பாவை மேடை ஏற்றி அழகு பார்த்தாள். போன வருடம்தான் ஒரு விபத்தில் அவர் இறந்து விட்டார். பூரணியின் அம்மா கமலா தையல் தொழில் செய்து சம்பாதித்து வருகிறாள். பூர்வீக வீடு, சொந்த வீடு என்பதால் வாடகை பிரச்சனை இல்லை. பூரணியின் சம்பளம்தான் அவர்கள் இருவரையும் காப்பாற்றி வருகிறது. கஷ்டம், வறுமை என்ற நிலைமையெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நன்றாக வாழ்கிறார்கள். பூரணிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது கமலாவின் ஆசை. ஆனால் திருமணத்தை பற்றியே பேசக்கூடாது என்று பூரணி உத்தரவிட்டிருக்கிறாள். தனக்கு திருமணம் ஆகிவிட்டால் தனது வருமானத்தை அம்மாவிடம் கொடுக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது? யாரும் இல்லாமல் தனியாக இருந்து கொண்டு குடும்ப செலவை அம்மா எப்படி சமாளிப்பாள்? தனியாக எப்படி இருப்பாள்? இப்படி 1000 கேள்விகள் பூரணி மனதில் பயத்தை உண்டாக்கியிருந்தது. அதனால்தான் அவள் திருமணம் செய்து கொள்ள மறுத்தாள். ஆனால் இந்த பிரபஞ்சம் அவளை விடவில்லை. சம்சார பந்தத்துக்குள் அவளை கட்டி போட முடிவு செய்தது. விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். இதுதானே உலக வழக்கம். அதுபடி திருமண வாழ்க்கையிலிருந்து விலகி போக நினைத்த பூரணியை தேடிக்கொண்டு காதல் வந்தது. ஆம், அதே டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக வேலை பார்க்கும் ஆனந்தின் மனதில் பூரணி இடம் பிடித்தாள். பூரணிக்கும் ஆனந்தை பிடிக்கும். நேர்மையானவன், உழைப்பாளி, முன்னேற துடிப்பவன், பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யும் சிக்கனமானவன். மயிலில், மானில் மட்டுமல்ல, மனித இனத்திலும் கூட ஆண் அழகுதான் என்று புரிய வைத்த பேரழகன் அவன். ஆனந்திற்கு அப்பா இல்லை, அம்மாவும் தங்கையும் மட்டும்தான். தங்கையின் படிப்பு, கல்யாணம், சீர், பிரசவம் என்று எல்லாவற்றுக்கும் செலவு செய்து கடனாளியாக நிற்கும் சாதாரண நடுத்தர பிரிவை சேர்ந்தவன் ஆனந்த். 30 வயதில் இவ்வளவு கடன் சுமையையும் குடும்ப பாரத்தையும் அவனால் தனியாக சுமக்க முடியவில்லை. வேலைக்கு செல்லும் பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அவள் வருமானமும் இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்று முடிவுக்கு வந்தான். அதனால் தரகரிடம் கூட வேலைக்கு செல்லும் பெண்ணாக பார்க்க சொல்லியிருந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் கண்கள் பூரணியின் கண்களை சந்தித்தது. முதலில் பூரணியும் ஆனந்தும் பேச ஆரம்பித்தார்கள், பழகினார்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள், நண்பர்கள் ஆனார்கள், பின் காதலர்கள் ஆனார்கள். ஒரு நாள் மாலை காஃபி ஷாப்பில் ஆனந்த் அவனின் குடும்ப நிலைமையை பற்றி பூரணியிடம் சொல்லி அவனின் விருப்பத்தையும் சொன்னான். அதை கேட்டு பூரணி அதிர்ச்சி அடையவில்லை. அவள் எதிர்பார்த்ததுதான். அதனால்தானே அவள் கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தாள். அதனால் பூரணி வருத்தப்படாமல், தயங்காமல் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொன்னாள். உங்க நிலைமை புரியுது ஆனந்த். ஆனா என் வருமானத்தை நம்பிதான் எங்க அம்மாவும் என் வீடும் இருக்கு. அவங்களுக்கு என்னை விட்டா யாரும் இல்ல. இப்படி ஒரு நிலைமை வரும்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா விதி உங்களை சந்திக்க வச்சு காதலிக்க வச்சிருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஆனந்த். புரியுது பூரணி. ஆனா அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியுமா? வேற வழி கண்டிப்பா இருக்கும். பூட்டுன்னு இருந்தா கண்டிப்பா சாவின்னு ஒன்னு இருக்கும். பிரச்சனைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு கண்டிப்பா தீர்வுன்னு ஒன்னு இருக்கும். கொஞ்சம் யோசிப்போம். ஓகே ஆனந்த், நானும் யோசிக்கிறேன். ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். நீங்களும் யோசிங்க. இப்போ லேட் ஆயிடுச்சு, நாம கிளம்பலாமா என்று பூரணி கேட்க இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். மறுநாள் ஆனந்த் ஃபேக்டரிக்கு வரவில்லை. பூரணி போன் செய்தாள். ஆனால் ஆனந்த் அட்டன் செய்யவில்லை. பூரணியின் உள்ளத்தில் பதட்டம் அதிகமானது. இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் ஃபேக்டரி வேலையில் கவனத்தை செலுத்தினாள். வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்தாள். அங்கு வாசலில் ஆனந்த் நின்று கொண்டிருந்தான். ஏ ஆனந்த், என்ன இங்க?
இன்னைக்கு ஏன் ஃபேக்டரிக்கு வரல? உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க அட்டன் பண்ணல. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு? பொறு பொறு. ஏன் இவ்வளவு பதட்டம்? எனக்கு ஒன்னும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட முடியுமா என்ன? வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? வீட்டுக்கா? அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரியாது. எப்படி உங்கள திடீர்னு கூட்டிட்டு போறது? அதனால என்ன? இப்போ சொல்லிட்டா போச்சு என்று சொல்லிக்கொண்டே ஆனந்த் வீட்டிற்குள் சென்றான். ஏ ஆனந்த், ஏய் என்று கத்திக்கொண்டே பூரணி உள்ளே வந்தாள். பூரணியையும் ஆனந்தையும் பார்த்த கமலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. பூரணி கமலாவை பார்த்து சொன்னாள், அம்மா, இவரு பேரு ஆனந்த். நான் வேலை பார்க்குற ஃபேக்டரியில குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசரா இருக்காரு. வாங்க தம்பி, உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா இல்ல டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அத்த என்று ஆனந்த் சொன்னதும் கமலா ஆச்சரியமாக பார்த்தாள். பூரணி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். என்ன பூரணி, நீ மூணாவது மனுஷனை அறிமுகப்படுத்துற மாதிரி அறிமுகப்படுத்துற? நாம காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ளைன்னு என்னை பத்தி உங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினாதானே அவங்களுக்கு புரியும் என்று பூரணியை பார்த்து சொல்லிவிட்டு கமலாவை பார்த்து சொன்னான் ஆனந்த். அத்த, என் பேரு ஆனந்த். நானும் பூரணியும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம். எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். தங்கச்சிக்கு கல்யாணம், சீரு, பிரசவம்னு ஏகப்பட்ட செலவு, கடன். என்னால தனி ஆளா குடும்பத்தை பாத்துக்க, செலவை சமாளிக்க முடியல. அதனால எனக்கு வரப்போற பொண்டாட்டி வேலைக்கு போறவளா இருந்தா 2 பேரோட வருமானத்தை வச்சு குடும்ப செலவை சமாளிக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் வேலைக்கு போற பொண்ணா பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமா ஃபேக்டரியில நான் பூரணிய சந்திச்சேன். அவளை பிடிச்சு போச்சு. சத்தியமா அவ வாங்குற சம்பளத்துக்காக இல்ல, உண்மையிலேயே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. என் நிலைமைய எடுத்து சொன்னேன். அப்பதான் அவ நிலைமைய என்கிட்ட சொன்னா. உங்களை தனியா விட அவளுக்கு இஷ்டமில்ல. அவளோட வருமானம் இல்லாம நீங்க சிரமப்படுவீங்கன்னு நினைச்சு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா என்று ஆனந்த் சொன்னதும் கமலா பூரணியை பார்த்தாள். கமலாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. பூரணியை பார்த்து சொன்னாள், நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு இதுதான் காரணமா? பெத்த மக வாழ்க்கையை கெடுத்து எந்த தாயும் சந்தோஷமா வாழமாட்டா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நீ உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. இந்த தம்பிய பார்த்தா பொறுப்பான நல்ல பையனா தெரியுது. எனக்காக சம்மதம் சொல்லு என்று பூரணியின் கையை பிடித்து கொண்டு கமலா அழுதாள். அம்மா, அழுகாதம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா உனக்கு யார் இருக்காமா? நீ செலவுக்கு என்ன பண்ணுவ? நான் என்னவோ பண்ணிக்கிறேன். பிறக்கும்போது இந்த பூமிக்கு எல்லாரும் தனியாத்தான் வந்தோம். அது மாதிரி வாழவும் முடியும். நீ புருஷன் வீட்ல சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசை. அதுக்காக உன்னை அப்படியே விட முடியாதுமா. என் வாழ்க்கைன்னு என்னால சுயநலமா இருக்க முடியாதுமா என்று பூரணி சொன்னதும் கமலா பேச வாயெடுத்தாள். அதற்குள் ஆனந்த் சொன்னான், ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் பேசவா என்று கேட்டுவிட்டு ஆனந்த் தனது கையில் வைத்திருந்த லேப்டாப் பேக்கை ஓபன் செய்தான். உள்ளிருந்து ஒரு புது லேப்டாப்பை வெளியில் எடுத்தான். அதனை ஆன் செய்தான். அதில் ஒரு வெப்சைட்டை ஓபன் செய்தான். பூரணி பொட்டிக் என்று இருந்தது. பின் ஆனந்த் பேச ஆரம்பித்தான். இதுதான் நான் உங்களுக்காக ஓபன் பண்ண புது வெப்சைட் அத்த. நீங்க தையல் தொழில ரொம்ப எக்ஸ்பர்ட்னு பூரணி அடிக்கடி சொல்வா. உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க கூட யாராவது துணைக்கு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அப்பதான் இந்த ஐடியா தோணுச்சு. உடனே இன்னைக்கு போய் புது லேப்டாப் வாங்கி உங்களுக்கான வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டேன். இதுல நீங்க தைக்கிற துணி எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணலாம். டைலரிங் கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது. இத பாத்துட்டு நிறைய பேரு நேர்ல உங்ககிட்ட தையல் கத்துக்க வருவாங்க. உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க வருவாங்க. ஆக மொத்தம் உங்களை சுத்தி எப்பவும் ஆட்கள் இருப்பாங்க. வருமானமும் வரும். நீங்க கவலைப்படாமலும் இருக்கலாம் என்று ஆனந்த் சொன்னதை கேட்டு பூரணியும் கமலாவும் வாயடைத்து நின்றார்கள். கமலா ஆனந்தை பார்த்து சொன்னாள், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் பண்ண தெரியாதே. நாங்க எதுக்கு இருக்கோம்? டெய்லி நாங்க சொல்லித்தரோம். உங்க பிசினஸ் டெவலப் ஆகி நீங்க செட்டில் ஆன பிறகுதான் எங்க கல்யாணம் என்று கமலாவை பார்த்து சொல்லிவிட்டு ஓகேவா என்று பூரணியை பார்த்து கேட்டான் ஆனந்த். பூரணி அவனை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். கமலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது.
தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்ற சுயநல உலகத்தில், இன்னும் சொல்லப்போனால் தான் நல்லா இருக்கமோ இல்லையோ மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைக்கும் போட்டி உலகத்தில் ஆனந்து போல் ஆட்களை பார்ப்பது மிகவும் அரிது. தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற அவனின் எண்ணத்தை நினைத்து பூரணியும் கமலாவும் பெருமைப்பட்டார்கள். நாட்கள் ஓடியது. கமலாவிற்கு வெப்சைட், பிசினஸ் எல்லாவற்றையும் பற்றி ஆனந்தும் பூரணியும் சொல்லிக் கொடுத்தார்கள். கமலாவின் பிசினஸ் டெவலப் ஆனது. 24 மணி நேரம் கமலாவிற்கு பற்றவில்லை. ஆர்டர் வந்து கொண்டே இருந்தது. தையல் கற்றுக்கொள்ள ஆட்கள் வந்தார்கள். கூட வேலை செய்ய ஆட்கள் வந்தார்கள். பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமுமாக பூரணி வீடே கலகலவென்று இருந்தது. கமலாவிற்கு துணைக்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வருமானமும் நன்றாக வருகிறது. இனி ஆனந்து வீட்டில் இவர்கள் காதலை பற்றி சொல்லி சம்மதம் வாங்க வேண்டியதான் பாக்கி. வாங்கிவிட்டால் அடுத்த முகூர்த்தத்தில் கெட்டி மேளம்தான். அன்று இரவு ஃபேக்டரியிலிருந்து வீட்டிற்கு திரும்பினான் ஆனந்த். அவன் தங்கை ஹேமா கை குழந்தையோடு வந்திருந்தாள். வா ஹேமா, எப்போ வந்த? மாப்பிள வரலையா? இல்லண்ணா, நானும் உன் மருமகனும் காலையில தான் வந்தோம். சரிம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுண்ணா. என் மருமகன் என்ன சொல்றான்? மாமா பொண்ணு வேணுமா என்று ஹேமா சொன்னதும் ஆனந்த் சிரித்துக்கொண்டே அவனின் அறைக்குள் சென்றான். உடை மாற்றிக்கொண்டு கைகால் முகம் கழுவிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். ஆனந்தின் அம்மா சொர்ணம் பேச ஆரம்பித்தாள். தம்பி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா. உன் தங்கச்சி பையனுக்கு முதல் வருஷ பிறந்தநாள் வரப்போகுது. அதுக்கு நாம சிறப்பா சீர் செய்யணும் என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்தின் உள்ளம் எரிமலையானது. வாயில் வைத்த இட்லி உள்ளே இறங்க மறுத்தது. தொண்டை அடைத்தது. வேகமாக தண்ணீரை குடித்தான். அமைதியாக எதுவும் பேசாமல் சாப்பிட்டான். சொர்ணம் மேலும் கேட்டாள். என்னப்பா, எதுவும் சொல்ல மாட்ற? என்ன சொல்ற? இல்லப்பா, என்ன மாதிரி நகை வாங்கலாம், என்ன மாதிரி சீர் செய்யலாம், எவ்வளவு பணம் கொடுக்கலாம், அப்படி இப்படின்னு பேச வேண்டியது நிறைய இருக்கே. அத பத்தி ஒன்னும் சொல்ல மாட்ற? இதெல்லாம் செஞ்சா நாம தெருவுல தான் நிக்கணும். உனக்கு ஓகேவா? என்னடா இப்படி சொல்ற? ஒத்த தங்கச்சி, அதுக்கு செய்ய இப்படி அழுகுற? அம்மா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற. அவ 10வது படிக்கும்போது அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பதான் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு லோன் வாங்கி அவளை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சேன். படிச்சு முடிச்சு கொஞ்ச நாள் வேலைக்கு போய் சம்பாதிப்பா. அவ படிச்ச படிப்புக்கான கடனை அவளே அடைப்பா. என் கஷ்டம் கொஞ்சமாவது குறையும்னு நினைச்சேன். ஆனா அவளை வேலைக்கு அனுப்ப நீ சம்மதிக்கல. பொம்பளை புள்ள சம்பாதிச்சு நாம உட்கார்ந்து சாப்பிடணுமா? உங்க அப்பா இருந்திருந்தா இப்படி நடக்குமான்னு கேட்டு அழுது ஊரை கூட்டிட்ட. சரின்னு நானும் பேசாம இருந்தேன். ஏண்டா, கூட பிறந்த தங்கச்சிய படிக்க வச்சத சொல்லி காட்டுற? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? சொல்லி காட்டல, ஞாபகப்படுத்துறேன். அந்த கடனை இன்னும் நான் தான் அடைச்சுக்கிட்டு இருக்கேன். அத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சரி, படிப்பு கடனோட முடிஞ்சதுன்னு நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டா அதுக்கும் ஒரு ஆப்பு வச்ச. கொஞ்ச நாளையே அவளுக்கு ஒரு வரன் பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ண. மாப்பிள்ளை வீடு வேண்டாம்னு சொன்னாலும் நீ ஆடம்பரமா எல்லா சீரும் பண்ண. அதுக்கு நான் இந்த வீட்டு மேல வாங்கின லோன் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்காம போற வரவனா கல்யாணம் பண்ணி வைப்பான்? நான் தான் பண்ணி வைக்கணும், இல்லேன்னு சொல்லல. ஆனா நம்ம சக்திக்கு உட்பட்ட சம்பந்தமா பார்க்கணும். நம்மால என்ன முடியுமோ அதுக்கு ஏத்த இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்போ எனக்கு இவ்வளவு கடன் வராதுல்ல. அப்போ ஒண்ணுமில்லாத வீட்ல என் பொண்ண கொடுத்து அவளை கஷ்டப்பட சொல்றியா? அப்போ கடனுக்கு மேல கடன் வாங்கி நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஓகேவா என்று ஆனந்த் கேட்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சொர்ணம். ஆனந்த் மேலும் சொன்னான். என்னம்மா பதில காணோம்? நான் கடன் வாங்குற பயணம் ஹேமா கல்யாணத்தோட மட்டும் நிக்கல. அவளுக்கு தல தீபாவளி சீரு, தல பொங்கல் சீரு, ஆடி சீரு, மாசம் ஆனதும் வளகாப்பு செலவு, பிரசவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இப்படி ஏகப்பட்ட செலவு தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் நம்ம நிலத்து மேல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? அதை அடைக்க ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எல்லாம் என் நேரம்.
உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் உன்கிட்ட பேச்சு கேட்க வேண்டியிருக்குமா? ஊரு உலகத்துல 4 அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீர் செய்றவன் கூட உன் அளவுக்கு பேச மாட்டான்டா. ஒத்த பொண்ணுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு நீ பேசுற பேச்சு இருக்கே, அப்பா முடியல. இந்த கடவுள் இதெல்லாம் கேட்கணும்னு இன்னும் என்ன வச்சிருக்காரு என்று சொல்லி அழுதாள் சொர்ணம். நீ ஏம்மா அழுகுற? அழுக வேண்டியவன் நான். உனக்கு உன் பொண்ண பத்தி மட்டும்தான் கவலை. நான் எப்படி போனா உனக்கென்ன? என்று சொர்ணத்தை பார்த்து சொல்லிவிட்டு ஹேமாவை பார்த்து சொன்னான் ஆனந்த். அம்மாடி ஹேமா, உன் பையன் பிறந்த நாளுக்கு சிறப்பா சீர் செய்யதான் ஆசை. ஆனா என்னால இப்போ முடியாதும்மா. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீர் செய்றேன். தப்பா நினைக்காத. பரவாயில்லண்ணா, அது ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அம்மா இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். நான் இங்க வந்த காரணமே வேற. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா. சொல்லுமா. என் புருஷனுக்கு சித்தப்பா பொண்ணு, பேரு அமிர்தா, நல்லா படிச்சிருக்கா. அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கும் என் புருஷனுக்கும் ஆசை. அதான் உன்கிட்ட அத பத்தி பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று ஹேமா சொன்னதும் ஆனந்த் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பின் சுதாரித்துக் கொண்டு கேட்டான். அமிர்தா வேலைக்கு போறாங்களா? இல்லண்ணா, படிச்சுட்டு வீட்ல தான் இருக்காங்க. இல்லம்மா, எனக்கு வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும் என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணம் கோபமாக சொன்னாள். அவளும் வேலைக்கு போயிட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? 60 வருஷமா அடுப்படியில வெந்தது பத்தாதா? இன்னும் நான் வெந்து சாகணுமா? மருமகன்னு ஒருத்தி வந்துட்டா எல்லா வேலையும் அவகிட்ட கொடுத்துட்டு நான் சத்த ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட முடியாது போல என்று சொர்ணம் சொன்னதும் ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்த ஆனந்தின் உள்ளம் எரிமலையாக வெடித்து சிதறியது. கோபமாக சொன்னான். ஹேமா, உன் புருஷனோட சித்தப்பா கிட்ட சொல்லு, நான் வாங்கின கடன் எல்லாத்தையும் அவர் அடைக்கிறாருன்னா நான் அவர் பொண்ண கட்டிக்கிறேன்னு என்று ஆனந்த் சொன்னதும் ஹேமாவும் சொர்ணாவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். ஆனந்த் மேலும் பேசினான். என்ன அம்மாவும் பொண்ணும் அமைதியா இருக்கீங்க? அவரால முடியாதுல்ல, அது மாதிரி என்னாலையும் முடியாது. கடனை அடைக்க முடியாம முழி பிதுங்கி போய் நிக்கிறேன். எனக்கு வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும். அவ சம்பளமும் இருந்தாதான் என்னால கொஞ்சம் மூச்சு கூட விட முடியும். அது மட்டும் இல்ல, நான் பூரணின்னு ஒரு பொண்ண விரும்புறேன். என் கூட ஃபேக்டரியில வேலை பாக்குறா. நாங்க 2 பேரும் ஏற்கனவே இத பத்தி பேசிட்டோம். அவ சம்பளம் முழுக்க எனக்குத்தான் தருவா. கூடிய சீக்கிரம் நான் எல்லா கடனையும் அடைச்சிருவேன் என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணம் ஆத்திரத்தோடு சொன்னாள். கண்டவெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. அப்போ இந்த பூர்வீக வீட்டையும் இடத்தையும் வித்து கடனை அடைச்சுக்கோங்க. ஏன்னா இது பேர்லதான் முக்கால்வாசி கடன் இருக்கு. அதனால அம்மாவும் பொண்ணும் வீட்டையும் இடத்தையும் வித்து கடனை அடைங்க. நான் பூரணிய கட்டிக்கிட்டு தனியா போறேன். இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கங்க, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணாவும் ஹேமாவும் திகைத்து நின்றார்கள். ஆனந்த் மேலும் தளதளத்த குரலில் சொன்னான். நான் பூரணிய அவளோட வருமானத்துக்காக மட்டும் காதலிக்கல. அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்காக வாழ்ந்த எனக்காக நீங்க இதுக்கு சம்மதிக்க கூடாதா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். கடன் சுமை குறையும். நாம எல்லாரும் எப்போதும் போல ஒன்னா இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களா என்னை இந்த வீட்டை விட்டு போக வச்சிடாதீங்க என்று சொல்லிவிட்டு கண்ணின் ஓரத்தில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அவனின் அறைக்கு சென்று விட்டான் ஆனந்த். அவன் சாப்பிட்ட தட்டில் இட்லியும் சாம்பாரும் அப்படியே இருந்தது. பாவம், துக்கம் தொண்டையை அடைத்ததால் அவனால் சாப்பிட முடியவில்லை. அவன் சாப்பிட்ட தட்டை எடுத்து கழுவி வைத்துவிட்டு ஹேமா வந்தாள். அம்மா சொர்ணம் இடிந்து போய் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். ஹேமா சொர்ணத்தின் தோளை தொட்டு அம்மா என்று கூப்பிட்டாள். பாத்தியாடி உங்க அண்ணனை எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு? விடுமா, வருத்தப்படாத, விட்டு பிடிப்போம். என்னடி சொல்ற? இது கல்யாணம், விட்டா பிடிக்க முடியாது. இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அண்ணன் விருப்பப்படி அந்த பொண்ண அண்ணனுக்கு கட்டி வைப்போம். என்னடி சொல்ற? அப்போ உன் புகுந்த வீட்ல நீ என்னன்னு சொல்லி சமாளிப்ப? அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அண்ணன் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடந்தாதான் அண்ணனும் அவளும் சேர்ந்து எல்லா கடனையும் அடைப்பாங்க. நாம நிம்மதியா இருக்கலாம். கடைசியில சட்டப்படி இந்த வீட்ல பாதியும் நிலத்துல பாதியும் எனக்கு கிடைக்கும். இல்லைனா எல்லாமே கடனுக்கு போயிரும். அப்புறம் 5 பைசாவுக்கு கூட என்னை என் புருஷன் வீட்ல மதிக்க மாட்டாங்க. கடைசி காலத்துல நீயும் கஷ்டப்படணும். அண்ணன் சொன்னதை கேட்டியில? அம்மாவும் பொண்ணும் வீட்டையும் இடத்தையும் வித்து கடனை
அடைங்க. நான் பூரணிய கட்டிக்கிட்டு தனியா போறேன். இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன பண்றது? கொஞ்சம் யோசி. நீ சொல்றதும் சரிதான். செஞ்சாலும் செய்வான். இப்ப என்னடி பண்றது? நான் அண்ணன்கிட்ட பேசுறேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்லு. மத்தத நான் பேசிக்கிறேன். சரிடி, அவன் ஆம்பள பிள்ள. எப்படியும் பொழைச்சுப்பான். நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும். உனக்காக சம்மதிக்கிறேன் என்று சொர்ணம் சொன்னதும் ஹேமா சிரித்துக்கொண்டே ஆனந்த அறைக்கு சென்றாள். அம்மாவின் சம்மதத்தை சொன்னாள். பின் என்ன, ஒரு நல்ல முகூர்த்த நாளில் சுபயோக கூடிய சுபதினத்தில் ஆனந்த பூரணி கல்யாணம் எளிமையான முறையில் அழகாக நடந்தது. மணமக்கள் ஆனந்த் வீட்டிற்கு வர ஹேமா வேண்டா வெறுப்பாக ஆரத்தி எடுத்தாள். பூரணி வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் வந்தாள். பூஜை அறையில் விளக்கேற்றினாள். பால் பழம் சாப்பிட்டார்கள். சம்பிரதாயங்கள் முடிந்தது. கமலா பூரணியை தனியாக கூப்பிட்டு சொன்னாள். அம்மாடி பூரணி, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. ஆனந்த மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவனுக்காக நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. உன் மாமியார் நாத்தனார் முகமே சரியில்லை. ஆனந்த கட்டாயத்துக்காக அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். புரியுதுமா. அவங்க முகத்தை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாத்துக்கிறேம்மா. நீ சரியா நடந்துப்ப. இருந்தாலும் ஒரு அம்மாவா நான் சொல்ல வேண்டியத சொல்றேன். ஹேமா என்ன சொன்னாலும் செஞ்சாலும் உன் மாமியாருக்கு தப்பா தெரியாது. ஆனா நீ சின்னதா ஏதாவது சொன்னா கூட பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துரும். அப்புறம் ஆனந்த தம்பிக்கு தான் பிரச்சனை. பார்த்து நடந்துக்கம்மா. கண்டிப்பாமா. நீ என்ன பத்தி கவலைப்படாதம்மா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறையவே இருக்கு. இருந்தாலும் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ நியாயம் நேர்மைன்னு இருக்கக்கூடியவ. சின்னதா யாரு தப்பு பண்ணாலும் உன்னால அதை தாங்கிக்க முடியாது. உனக்கு கோபம் வரும். அது மாதிரியெல்லாம் நீ இங்க இருக்க முடியாதுமா. என்கிட்ட நீ உரிமையா நடந்துக்கிற மாதிரி உன் மாமியார் கிட்ட நீ நடந்துக்க முடியாது. அவங்களும் அவங்க பொண்ணு ஏமா கிட்ட இருக்கிற மாதிரி உன்கிட்ட இருக்க முடியாது. நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். கண்டிப்பாம்மா. எனக்காக ஆனந்த் எவ்வளவோ பண்ணிருக்காரு. எங்க கல்யாண பேச்ச நாங்க ஆரம்பிச்சதும் நான் ஆனந்த் கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதாம்மா. உன்னை தனியா விட்டுட்டு வர முடியாது. உனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் கூட கோவப்படல. டென்ஷன் ஆகல. என்னோட நியாயமான உணர்வுகளை அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே உனக்கு வெப்சைட் ஆரம்பிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வீடு முழுக்க ஆட்கள். உனக்கு வருமானம் இருக்கு. என்னை பத்தி நினைக்க கூட உனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு உனக்கு வேலை இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்காக இவ்வளவும் பண்ண ஆனந்துக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவர் மனசு நோகாம நடந்துப்பேன். அவரோட கடன் சுமைய குறைப்பேன். அவர் வீட்டு ஆட்களை என்னோட வீட்டு ஆட்கள் மாதிரி பார்த்துப்பேன். அவங்க ஏதாவது சொன்னாலும் நான் எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு வீட்ல மாமியார் மருமக பிரச்சனை வந்தா அதனால அதிகமா பாதிக்கப்படுறது அந்த வீட்டு ஆம்பளைங்க தான். அம்மாவுக்காகவும் பேச முடியாம பொண்டாட்டிக்காகவும் பேச முடியாம இருதலை கொல்லி எறும்பு மாதிரி தவிப்பாங்க. அப்படி ஒரு தவிப்ப என் ஆனந்துக்கு நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேம்மா. நீ கவலைப்படாம தைரியமா இருமா என்று பூரணி சொன்னதும் அவளை அணைத்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டாள் கமலா. தற்செயலாக அந்த பக்கம் வந்த ஆனந்த் இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டான். பூரணியை நினைத்து அவன் உள்ளம் பெருமைப்பட்டது. பின் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கமலா அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் பூரணி அதிகாலையிலேயே எழுந்து விட்டாள். வாசல் தெளித்து கோலம் போட்டு இட்லி சாம்பார் இடியாப்பம் தேங்காய்பால் என்று வகை வகையாக செய்தாள். சொர்ணமும் ஹேமாவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். மதியமும் அறுசுவை உணவை சமைத்தாள். சாப்பிட்டு விட்டு சொர்ணமும் ஹேமாவும் தூங்கிவிட்டார்கள். ஆனந்த் அவனின் அறையில் மாத இதழ் ஒன்றை படித்து கொண்டிருந்தான். எல்லா வேலையும் முடித்துவிட்டு பூரணி உள்ளே வந்தாள். ஆனந்த் கேட்டான். எல்லா வேலையும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டு வேலைய நாம பாக்குறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? இல்ல பூரணி, இப்போ நமக்கு ஒரு வாரம் லீவு. அதனால ஒன்னும் பெருசா தெரியாது. அப்புறம் வேலைக்கு போகும்போது வீட்லயும் பார்த்து வேலைக்கும் போயிட்டு வர முடியுமா? ஊரு உலகத்துல எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தானே போயிட்டு வராங்க. நான் மட்டும் என்ன புதுசாவா பண்ண போறேன்? இல்ல பூரணி, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. வேலைக்கு ஆள் வைக்கலானா பட்ஜெட் இடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆனந்த், நான் பாத்துக்கிறேன்.
இல்ல பூரணி, இனிமே நானும் உன் கூட சீக்கிரம் எந்திரிக்கிறேன். உனக்கு உதவியா என்னால முடிஞ்ச உதவிகளை செய்றேன். இந்த மிக்ஸில சட்னி அரைக்கிறது, வெங்காயம் உரிச்சு நறுக்கிறது, இப்படி என்னால முடிஞ்ச உதவியை செய்றேன். நீ மறுக்க கூடாது. என் ஆத்ம திருப்திக்காக ப்ளீஸ் என்று ஆனந்த் சொன்னதும் பூரணி சிரித்துக்கொண்டே அவன் தலையை தடவியபடி சம்மதம் சொன்னாள். மறுநாள் ஆனந்தின் நண்பர்கள் போன் செய்து ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு டிக்கெட் வாங்கிவிட்டதாக சொன்னார்கள். ஆனால் செலவை நினைத்து ஆனந்தும் பூரணியும் ஹனிமூன் செல்ல மறுத்துவிட்டார்கள். பூரணி ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டே துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். அவளை ஆனந்த் பார்த்தான். அவன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடியது. பாவம் பூரணி, எல்லா பொண்ணுங்கள மாதிரி புருஷன் கூட ஹனிமூனுக்கு போகணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பா. ஆனா இன்னைக்கு நம்மால அவ கனவெல்லாம் பாழா போச்சே என்ற குற்ற உணர்ச்சியோடு பூரணியை பார்த்தான் ஆனந்த். ஆனந்த் பார்ப்பதை பார்த்த பூரணி காதிலிருந்து ஹெட்செட்டை எடுத்துவிட்டு என்ன என்பது போல் பார்த்தாள். ஆனந்த் சொன்னான், சாரி பூரணி. எதுக்கு சாரி? என்னால உன்னை ஹனிமூன் கூட்டிட்டு போக முடியல. ச்சே, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? நீங்க என்ன வேணும்னா பண்றீங்க? நம்ம வருமானம் அப்படி, இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம்? இல்ல பூரணி, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதுல என்ன குற்ற உணர்ச்சி? இது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே. இல்ல பூரணி, ஹேமாவுக்கு கல்யாணம் ஆனதும் அவளையும் அவ புருஷனையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும்னு எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அவங்கள ஹனிமூன் அனுப்பி வச்சேன். ஆனா இன்னைக்கு என்னால என் பொண்டாட்டி கூட ஹனிமூன் போக முடியல. பரவாயில்ல விடுங்க. ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா அவன் எனக்காக பண்ணியிருப்பானோ என்னவோ. சேச்சே, அது பாவம் பூரணி. நான் படுற கஷ்டம் வேற எந்த அண்ணன் தம்பிக்கும் வரக்கூடாது. அப்படியே உனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்து நம்மள ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருந்தாலும் நான் சத்தியமா சம்மதிச்சிருக்க மாட்டேன். கடன், அதை அடைக்கணுன்ற போராட்டம் எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும் பூரணி. என்னோட கவலை எல்லாம் வேற உன்னை பத்தி. எதை பத்தி? ஹேமாவுக்கு கல்யாணம் ஆனதும் அவளோட ஹனிமூன் பத்தி யோசிச்ச என் அம்மாவால என்னோட ஹனிமூனை பத்தி ஏன் யோசிக்க முடியல? எனக்காக ஏன் எதையும் எங்க அம்மா செய்ய மாட்றாங்க? நான் மட்டும் எல்லாம் செய்யணும். ஆனா அவங்க பொண்ணை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. நானும் அவங்க பையன் தானே. எனக்கு வருத்தமா இருக்கு பூரணி என்று சொல்லி கண்ணீரை துடைத்து கொண்டான் ஆனந்த். ஐயோ, இதுக்கு போய் எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்க அம்மா ஏன் உங்களை பத்தி யோசிக்கல? உங்களுக்காக செய்யலைன்னு நினைக்கிறீங்க? உங்களால முடியும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு உங்க மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நினைங்க. பெத்த அம்மாவுக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுதாங்க. கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு மடித்த துணிகளை பீரோவில் வைத்தாள் பூரணி. பூரணியை பெருமையாக பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். நாட்கள் ஓடியது. கல்யாண விடுப்பு முடிந்து ஆனந்தும் பூரணியும் இன்று வேலைக்கு சேர வேண்டும். அதனால் இங்கிருந்தால் இனி வேலை அதிகமாக இருக்கும் என்று நேற்று இரவே ஹேமா அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள். அதிகாலையில் எழுந்து எல்லா வேலையும் முடித்துவிட்டு பூரணியும் ஆனந்தும் வேலைக்கு சென்றார்கள். ஆனந்தின் அம்மா சொர்ணம் தாமதமாக எழுந்தாள். ஒரு டம்ளர் கூட கழுவி வைக்கவில்லை. எழுந்தாள், குளித்தாள், சமைத்து வைத்ததை சாப்பிட்டாள், டிவி பார்த்தாள், பக்கத்து வீட்டு அம்புஜத்தோடு அரட்டை அடித்தாள். மாலையில் சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு கோவிலுக்கு சென்று விடுவாள். பூரணிக்கும் ஆனந்திற்கும் தினமும் மாலையில் பூட்டியிருந்த கதவை திறக்கிற ஒரு வேலையும் கூடுதலாக சேர்ந்து விட்டது. வீட்டிற்குள் வந்து கைகால் முகம் கழுவிவிட்டு காஃபி போட்டு குடித்துவிட்டு மீண்டும் ராத்திரி உணவு தயாரிக்கும் வேளையில் பூரணியும் ஆனந்தும் பிஸியாகி விடுவார்கள். அப்படித்தான் ஒரு நாள் இரவு சப்பாத்தி செய்து கொண்டிருந்தாள் பூரணி. குருமாவிற்கு தேங்காய் உடைத்து கொண்டிருந்தான் ஆனந்த். அப்பொழுது ஹேமா அவள் அம்மா சொர்ணத்திற்கு போன் செய்தாள். என்னம்மா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? என் பேரன் எப்படி இருக்கான்? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ ஏமா டல்லா பேசுற? என்னத்த சொல்ல, இங்க நடக்கிற கூத்து ஒன்னா ரெண்டா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, உன் அண்ணன் பொம்பளை மாதிரி வீட்டு வேலை பாக்குறான். அவளை ஒரு வேலை பார்க்க விடாம தாங்குறான். இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேனே, எனக்கு ஒரு வாய் காஃபி போட்டு கொடுத்துருப்பானா? இப்போ பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறான். என்னம்மா சொல்ற? அண்ணனா இப்படியெல்லாம் மாறி போச்சு? ஆமாண்டி, அவன் மாறி போயிட்டான். அவன் இப்போ எனக்கு மகனோ உனக்கு அண்ணனோ இல்ல, அந்த பசப்புக்காரிக்கு புருஷன் என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்தின் கோபம் அதிகமானது. பொறுமை இழந்து ஹாலுக்கு வந்தான். அம்மா சொர்ணத்தை பார்த்து கேட்டான், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காமா? என்னடா வாய் நீளுது?
பின்ன என்னம்மா, வீட்லயும் வேலை பார்த்து வெளியிலயும் வேலை பார்க்கறாளே, அவளை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? உன் மகளுக்கு வாங்கின கடனை அடைக்கத்தானே அவளும் மாடா உழைக்கிறா. அந்த நன்றி கொஞ்சமாவது வேண்டாம்? என்னவோ ரொம்ப சலிச்சுக்கிற. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நீ வீட்லயும் வேலை பார்த்து வெளியிலயும் வேலைக்கு போனியா? சொல்லுமா. நான் ஏன்டா வேலைக்கு போகணும்? என் புருஷன் என்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்படி வா வழிக்கு. அப்பா உன்னை வேலைக்கு அனுப்பாம ராணி மாதிரி பாத்துக்கிட்டாருல, அது மாதிரி என்னால என் பொண்டாட்டிய பாத்துக்க முடியுமா? அப்படி அவ வேலைக்கு போகாம இருந்தா நீ என் கடனை அடைப்பியா என்று ஆனந்த் கேட்டதும் சொர்ணம் அமைதியாக இருந்தாள். ஆனந்த் மேலும் சொன்னான். நீ வீட்ல மட்டும் வேலை பார்த்துட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்ட. அதனால நாங்க யாரும் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. ஆனா இன்னைக்கு பூரணி வீட்லயும் வேலை பார்த்து ஃபேக்டரியிலயும் மாடா உழைக்கிறா. அப்போ நான் அவளை எப்படி பாத்துக்கணும்? உன்னையே அப்பா ராணி மாதிரி பாத்துக்கிட்டாருனா அப்போ பூரணிய நான் எப்படி பாத்துக்கணும்? சொல்லுமா என்று ஆனந்த் கேட்க சொர்ணம் அமைதியாக இருந்தாள். மறுமுனையில் போனில் இருந்த ஹேமா சொன்னாள். அம்மா, அமைதியா இரு, எதுவும் பேசாத, நமக்கு காரியம் முக்கியம் என்று ஹேமா சொன்னதும் அம்மா சொர்ணம் அமைதியாக இருந்தாள். ஆனந்த் மேலும் பேச வாயெடுத்தான். ஆனால் பூரணி அவனை தடுத்து உள்ளே அழைத்து சென்றாள். நாட்கள் ஓடியது. தினமும் ஒரு பிரச்சனை, வருத்தம், சங்கடத்தோடு பூரணி ஆனந்தின் நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து கோலம் போட்டு வந்த பூரணி மயங்கி கீழே விழுந்தாள். உடனே ஆனந்த் பதறி அடித்துக்கொண்டு ஆட்டோ வரவைத்து ஹாஸ்பிட்டலுக்கு பூரணியை அழைத்து சென்றான். அப்பொழுது கூட சொர்ணம் கலங்கவில்லை. பூரணியை பரிசோதித்த டாக்டர் ஆனந்தை பார்த்து சொன்னார். வாழ்த்துக்கள் ஆனந்த், நீங்க அப்பாவாக போறீங்க என்று டாக்டர் சொன்னதும் ஆனந்த் சந்தோஷ கடலில் தத்தளித்தான். பூரணியை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். பூரணி கர்ப்பம் என்ற விஷயம் தெரிந்ததும் சொர்ணம் மகள் ஹேமாவிற்கு போன் செய்து சொல்லிவிட்டாள். மகள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் கமலாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பூரணியை பார்க்க வந்தாள் கமலா. அங்கு ஹேமாவும் வந்திருந்தாள். கமலாவையும் அவள் கொண்டு வந்திருக்கும் பழங்களையும் இளக்காரமாக பார்த்துவிட்டு சொர்ணமும் ஹேமாவும் கோவிலுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் பற்றி கமலா கவலைப்படவில்லை. பூரணியை அணைத்து முத்தமிட்டாள். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு சென்றாள். அன்று இரவு ஆனந்த் கேட்டான். இப்போ எப்படி நீ வீட்லயும் வேலை பார்த்து வெளியிலயும் வேலை பார்ப்ப? நீ ரெஸ்ட் எடுக்கணுமே. கவலைப்படாதீங்க ஆனந்த், அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்ல கோதைன்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. எல்லா வேலையும் சுத்தமா பாப்பாங்க. அம்மாவே சம்பளம் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. நாளையில இருந்து அவங்க இங்க வந்துருவாங்க. அத்தைக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? அவங்க பேரப்பிள்ளைக்கு அவங்க செய்யறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவோ எங்க அம்மாவுக்கும் எனக்கும் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் நிம்மதியா எந்த பயமும் இல்லாம உங்க கூட வாழ்றேனா அதுக்கு நீங்க தான் காரணம். எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு வருமானத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவங்க கூட துணைக்கு இருக்கிற மாதிரியும் அதே சமயம் அவங்க தொழிலுக்கு ஹெல்ப்பா இருக்கிற மாதிரியும் நிறைய ஆட்கள் அவங்க கூட இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா கூட இதெல்லாம் செஞ்சிருப்பானா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனா நீங்க மருமகனா மட்டும் இல்லாம மகனாவும் இருக்கீங்க. இதுக்கு நன்றி கடனா பதிலுக்கு எங்க அம்மா ஏதாவது செஞ்சாதான் நிம்மதியா இருப்பாங்க. இது அவங்களோட ஆத்ம திருப்திக்காக அவங்க செய்யறது என்று பூரணி சொல்லிவிட்டு படுத்து விட்டாள். நாட்கள் ஓடியது. கோதை எல்லா வீட்டு வேலைகளையும் பொறுப்பாக பார்த்து கொண்டாள். பூரணிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சந்தோஷம் நிறைந்திருந்தது. கோதை அக்காவின் மகளுக்கு பிரசவம் என்பதால் அவள் மகள் வீட்டிற்கு சென்று விட்டாள். அதனால் மறுபடியும் பூரணியும் ஆனந்தும் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் ஓடியது. பூரணியின் உடல்நிலை தேறியது. இன்றுதான் பிரசவ விடுப்பு முடிந்து பூரணி வேலைக்கு கிளம்பி கொண்டு இருந்தாள். அப்பொழுது ஆனந்த் அம்மா சொர்ணத்தை பார்த்து சொன்னான். அம்மா, பூரணி இன்னையிலிருந்து வேலைக்கு வரா. அதனால பாப்பாவை நீதான் பாத்துக்கணும். இது என்னடா அநியாயமா இருக்கு? பச்சை புள்ளைய விட்டுட்டு அப்படி என்னடா வேலை? கடனை யார் அடைக்கிறது? ஊர்ல இல்லாத பெரிய கடனை வாங்கிட்டான். எதுக்கெடுத்தாலும் கடன் கடன்னு. போய் வீட்டோட இருந்து பிள்ளைய பாத்துக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் சென்றாள் சொர்ணம். மகள் ஏமாவிடம் நடந்ததை சொன்னாள். அம்மா, காரியத்தையே கெடுத்துட்டியேம்மா. அண்ணி வேலைக்கு போகலைனா அப்புறம் எப்படி கடனை அடைக்கிறது? பிள்ளைய பாத்துக்க. அழுகும்போது பாலை கொடு, அப்புறம் தூங்கிரும். இதுக்கு போய் சலிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணா அப்புறம் சிக்கல் நமக்குத்தான்.
என்று ஹேமா சொன்னதும் சொர்ணத்தின் மனம் மாறியது. வீட்டிற்குள் வந்து ஆனந்திடம் சொன்னாள். சரிப்பா, பேத்திய நான் பாத்துக்கிறேன் என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்த் பூரணி முகத்தில் நிம்மதி தெரிந்தது. இருவரும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஃபேக்டரிக்கு கிளம்பினார்கள். அன்று மாலை வேலை முடித்து பூரணியும் ஆனந்தும் வீட்டிற்கு திரும்பினார்கள். நடுஹாலில் குழந்தை கத்திக்கொண்டிருந்தது. ஹேண்ட்பேக்கை மூலையில் வீசி எறிந்துவிட்டு வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள் பூரணி. தாய்ப்பால் கொடுத்தாள். குழந்தையின் அழுகை நின்றது. பூரணியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஆனந்தின் கண்கள் குளம்போல் ஆனது. இத கரைச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ள எப்படி கத்துது பாரு, என் வதைய வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கு என்று புலம்பியபடி தலையில் அடித்து கொண்டு சமையலறையிலிருந்து வெளியில் வந்தாள் சொர்ணம். சொர்ணம் சொன்னதை கேட்டு பூரணி ஆனந்தின் இதயம் சுக்குநூறாக நொறுங்கியது. பூரணி ஆனந்தை பார்த்ததும் சொர்ணம் சமாளிக்க ஆரம்பித்தாள். வந்துட்டீங்களா? என்னடா அழுக சத்தத்தை காணோமேன்னு நினைச்சேன். சரி, இத கரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? ஆனந்த் பதில் சொல்லாமல் உள்ளே சென்றான். சொர்ணம் மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள். கஷ்டப்பட்டு 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. இப்படி காசு வீணா போகலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு இத குடுக்கலாம்னா குடுங்க. பகலெல்லாம் இத பாத்துக்கவே சரியா இருக்கு. சும்மாவா சொன்னாங்க பிள்ளை எடுத்து பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து பொழைக்கலான்னு என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள் சொர்ணம். ஆனந்த் வேகமாக எழுந்தான். அவனை தடுத்து உட்கார வைத்தாள் பூரணி. பின் குழந்தை தூங்கிவிட்டது. அன்று இரவு சாப்பிடும்போது சொர்ணம் சொன்னாள். தம்பி ஆனந்த், நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. எனக்கு வயசாயிடுச்சு. என்னால குழந்தைய பாத்துக்க முடியல. பேசாம குழந்தைய பூரணி அம்மா வீட்ல விட்டுட்டு வேலைக்கு போங்க. வரும்போது கூட்டிட்டு வாங்க என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்த் பொறுமை இழந்து பூரணியை பார்த்தான். பூரணி பரவாயில்லை என்பது போல கண்ணசைத்து பொறுமையாக இருக்க சொன்னாள். அன்று இரவே அம்மா கமலாவிற்கு போன் செய்தாள் பூரணி. நடந்ததை சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கமலா சொன்னாள். இதை என்கிட்ட கேட்கலாமா? முன்னாடியே இங்க கொண்டு வந்து விட வேண்டியதானே? நானே அங்க வந்து உன்னையும் பாப்பாவையும் பாத்துப்பேன். உன் மாமியாருக்கு பிடிக்காதுன்னு தான் நான் அங்க வரல. நீங்களாவது இங்க வர வேண்டியதானே? நான் உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க போறேன். அதை விட வேற வேலை என்ன இருக்கு எனக்கு? நாளையிலிருந்து பாப்பாவை இங்க கொண்டு வந்து விடு என்று உறுதியாக சொல்லிவிட்டு கமலா போனை வைத்தாள். மறுநாளிலிருந்து பாப்பாவை கமலா வீட்டில் விட்டுவிட்டு பூரணியும் ஆனந்தும் வேலைக்கு சென்றார்கள். நாட்கள் ஓடியது. பூரணி ஆனந்தின் குழந்தைக்கு தேவி என்று பேர் சூட்டினார்கள். தேவிக்கு முதல் பிறந்த நாளை சிறப்பாக எளிமையாக கொண்டாடினார்கள். ஆனந்தின் தங்கை மீண்டும் கருவுற்றாள். பிரசவத்திற்கு பிறந்த வீட்டிற்கு வந்திருந்தாள். முகம் சுளிக்காமல் வீட்டிலும் வேலை பார்த்து வேலைக்கும் போய் வந்து நாத்தனார் ஹேமாவையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் பூரணி. ஹேமாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து 2 மாதம் வரை ஹேமா இங்குதான் இருந்தாள். பின் அவளின் கணவன் வந்து அவளை அழைத்து சென்றான். மாதங்கள் ஓடியது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. 1 வார துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள் பூரணி. காய்கறி மளிகை சாமான்கள் வாங்க ஆனந்த் கடைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். பூரணியை பார்த்து கேட்டான். லிஸ்டெல்லாம் கரெக்டா எழுதிட்டியா? பாப்பாவுக்கு வேற ஏதாவது வேணுமா? எல்லாமே கரெக்டா எழுதிட்டேன். எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி என்று சொன்ன ஆனந்தை பார்த்து சொர்ணம் கேட்டாள். கடைக்கு போறியாப்பா? ஆமாமா. இந்த மாசம் சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் கூட வாங்குப்பா. ஏமா, உனக்கு விஷயம் தெரியாதா? ஹேமா உனக்கு ஃபோன் பண்ணலையா? இல்லையே, எதுவும் பண்ணலையே. ஏன், என்னாச்சு? நம்ம மாப்பிள்ள வேலை பார்க்குற ஆபீஸுக்கு புது பிரான்ச்சு இங்க நம்ம ஏரியால ஓபன் பண்ண போறாங்களாம். அதனால அவங்க அடுத்த மாசம் இங்க வரப்போறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹேமாவுக்கு அந்த ஆபீஸ்ல வேலையும் கிடைச்சிருச்சாம். நீயும் உன் பொண்டாட்டியும் மாதிரி அவங்களும் ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போக போறாங்க என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்தும் பூரணியும் அதிர்ச்சியோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அவர்களின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டாள் சொர்ணம். பின் சொன்னாள். யாரும் பயப்பட வேண்டாம். அவங்க நிரந்தரமா இங்க தங்க மாட்டாங்க. 1 வாரம் மட்டும்தான் இங்க இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஆபீஸ்ல ஏதோ வீடு தருவாங்களாம். அங்க போயிருவாங்க. சரிம்மா, அப்போ ஹேமா பையன் ரவியோட ஸ்கூலு? ஆமா, அவனுக்கு இங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இங்க சேர்க்க போறாங்க. ஓ, அப்போ பிள்ளைகளை பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஹேமா வேலைக்கும் போயிட்டு வந்துருவாளா? அவளுக்கு எதுக்கு இந்த சிரமம் எல்லாம்?
ஏண்டா, உன் பொண்டாட்டி மட்டும்தான் வேலைக்கு போகணுமா? என் மக வேலைக்கு போகக்கூடாதா? அவளும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. நான் அவள வேலைக்கு தான் போக சொன்னேன். நீதான் பொம்பள பிள்ளை சம்பாதிச்சு சாப்பிட்றதான்னு கூப்பாடு போட்ட. இப்ப அவ வேலைக்கு போறதுக்கு நீ சப்போர்ட் பண்ற. ஆமாண்டா, அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. அவ பொம்பள பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. 4 காசு சேர்க்க வேண்டாமா? எனக்கும் பொம்பள பிள்ளைதாம்மா. நான் 4 காசு சேர்க்க வேண்டாமா? அதுக்காகத்தானே உன் பொண்டாட்டி வேலைக்கு போறா. அப்புறம் என்ன? அவ சேர்த்து வைக்கிறதுக்காக வேலைக்கு போகல. நான் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக வேலைக்கு போறா. இப்பதான் உன் மக படிப்பு கடன், கல்யாண கடன், பிரசவ கடன் எல்லாத்தையும் அடைச்சோம். இப்போ மறுபடியும் ஹேமா பிரசவத்துக்கு வாங்கின கடன் தான் இருக்கு. இனி இதை அடைக்க நாங்க மறுபடியும் சம்பாதிக்கணும். அது உன் கடமைடா. ஒரு அண்ணனா நீ செய்ய வேண்டியதுதான் செஞ்சிருக்க. இன்னும் சொல்ல போனா அதிகமாவே செய்யலாம். ஆனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் மனசே வராதே. ஏது, எங்களுக்கு மனசு வராது. சரிதான், எல்லாம் எங்களுக்கு தேவைதான் என்று மேற்கொண்டு பேச வாயெடுத்த ஆனந்தை தடுத்து பூரணி சொர்ணத்தை பார்த்து கேட்டாள். அப்போ ஹேமாவோட பசங்களை யாரு பாத்துப்பாங்க அத்தை? பாவம், கை குழந்தை வேற. ஏன் நான் இல்ல? நான் தான் என் பேரம்பேத்திய பாத்துக்க போறேன். பெரியவன் ரவிய மதியம் 3 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வச்சுப்பேன். பகலெல்லாம் பேத்தி குட்டிய நான் தான் பாத்துக்க போறேன். சாயந்தரம் அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா என்று சொர்ணம் சொன்னதும் பூரணியும் ஆனந்தும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். ஆனந்த் பதில் பேசாமல் வேகமாக வெளியில் சென்றான். ஒரு வாரம் ஆபீஸுக்கு லீவு போட்டான். பூரணியிடம் கூட காரணம் சொல்லவில்லை. யாரிடமும் எதுவும் பேசவில்லை. பரபரப்பாக இருந்தான். ஏதேதோ ஃபைலை எடுத்துக்கொண்டு எங்கெங்கோ சென்றான். ஒரு வாரம் ஓடியது. சனிக்கிழமை இரவு எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். ஆனந்த் பேச ஆரம்பித்தான். பூரணி, அப்பா எனக்குன்னு என் பேர்ல வாங்கின சின்ன இடத்த நான் வித்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன். இனி நமக்கு கடன் பிரச்சனை இல்ல என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணம் கோவப்பட்டு கத்தினாள். ஏண்டா அந்த இடத்த வித்த? அதான் சொன்னனே, கடனை அடைக்கிறதுக்காக வித்தேன்னு. நான் ஒன்னும் அடுத்தவங்க நிலத்தை விக்கல. என் பேர்ல எனக்குன்னு என் அப்பா வாங்கி கொடுத்த நிலத்தை வித்தேன். அது உன்னோட நிலம். நீ விக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? கேட்டா சம்மதம் சொல்லிருப்பியா? கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்த ஹேமா பேருக்கு மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று சொர்ணம் சொன்னதும் ஆனந்தின் ஆத்திரம் உச்சத்தை அடைந்தது. அவளுக்கு எதுக்கு? அவ புருஷன் என்ன கடன்ல என்ன மாதிரி மூழ்கியா செத்துக்கிட்டு இருக்கான்? உன் மகளுக்கு எவ்வளவுதான் கொடுப்ப? உனக்கும் உன் மகளுக்கும் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. டேய், நான் உன் அம்மாடா, பாத்து பேசு. அதனாலதான் இந்த அளவுக்கு மரியாதையா பேசுறேன். அம்மா மகன், அண்ணன் தங்கச்சி பாசெல்லாம் பரஸ்பரமா இருக்கணும். ஒரு வழி பாதையா நான் மட்டுமே பாசம் காட்டி என் உழப்ப கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்களும் என் மேல பாசமா அன்பா இருக்கணும். போன வாரம் என்ன சொன்ன? என் பேரன் பேத்திய நான் தான் பாத்துக்க போறேன். அப்ப என் மக உனக்கு யாருமா? மருமக வயித்துல பிறந்தா அது உன் பேத்தி இல்ல. மக வயித்துல பிறந்தா அது உன் பேரன் பேத்தி. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. மருமக வயித்துல பிறந்ததுன்னு பாக்குற உனக்கு அது மகனோட வாரிசுன்னு தெரியலையா? மக வயித்துல பிறந்ததுன்னு பாக்க தெரிஞ்ச உனக்கு அது மருமகன் குடும்பத்தோட வாரிசுன்னு தெரியலையா? அப்பா போனதுல இருந்து எனக்குன்னு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கியிருப்பனா, நல்ல ஷூ வாங்கியிருப்பனா, எல்லாத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து கொட்டுனேன். நீயும் உன் மகளும் நல்லா அனுபவிச்சீங்க. உன் மகளுக்கு செஞ்ச சீர்காகத்தான் நான் கடனாளியானேன். அந்த கடனை அடைக்கத்தான் என் கூட பூரணியும் போராடுறா. அந்த நன்றிக்காவது என் குழந்தைய நீ பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்ட. சரி, உண்மையிலேயே உனக்கு உடம்பு சரியில்லை போல, குழந்தைய பாத்துக்க முடியலன்னு நினைச்சு நாங்க பேசாம இருந்தோம். குழந்தைய பூரணி அம்மா கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போனோம். ஆனா இப்போ உன் மக வீடு வரப்போறாங்களாம். அவ வேலைக்கு போக போறாளாம். அவ பிள்ளைய நீ பாத்துக்க போறியாம். ஓர வஞ்சகத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம்? என்னையும் நீதானே பெத்த என்று ஆனந்த் கேட்டதும் பூரணி தடுக்க வந்தாள். ஆனந்த் சொன்னான். தடுக்காத பூரணி, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசியே ஆகணும் என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணம் அழுது கொண்டே சொன்னாள். நீயும் நான் பெத்த மகன்தான். நீ ஆம்பளை பிள்ளை, எப்படியும் பொழைச்சுப்ப. அவ மாமியார் வீடு சரியில்லை. அவளுக்கு நாம தானே எல்லாம் பண்ணணும். அதுக்காகத்தான் என்று இழுத்த சொர்ணத்தை பார்த்து ஆனந்த் சொன்னான். உன் மகளுக்கு நல்லா செய், யாரும் தடுக்கல. ஆனா என்ன மொட்டை அடிக்காதேன்னு தான் நான் சொல்றேன். என் ரத்தத்தை உறிஞ்சி உன் மகளை வாழ வைக்க நினைக்கிறது என்ன நியாயம்னு கேக்குறேன். இல்ல ஆனந்த் என்று சொல்ல வந்த சொர்ணத்தை தடுத்து ஆனந்த் சொன்னான்.
இல்லம்மா, இனி பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. ஒரு பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அத செஞ்சா பரவாயில்ல. அளவுக்கு மீறி மகளுக்கு செய்யணும்னு அப்பா அம்மா நினைக்கிறீங்க. செய்யலாம், தப்பில்ல. வசதி இருந்தா தாராளமா செய்யலாம். வசதியே இல்லாதவன கடன்காரன் ஆக்கி செய்யணும்னா எப்படி? அப்படியே செஞ்சாலும் கொஞ்சமாவது நன்றி இருக்கா? நான் இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு உங்களுக்கு செஞ்சதெல்லாம் வேஸ்ட். எனக்கு வெறுத்து போச்சுமா. நான் இப்ப வாழ்றதே என் பொண்டாட்டிக்காகவும் என் பிள்ளைக்காகவும் மட்டும்தான். எனக்காக என்னோட எல்லா கஷ்டத்திலையும் கூட நின்னது என் பொண்டாட்டி மட்டும்தான். அவ தான் என் உலகம். எங்க பிள்ளைதான் இனி எங்க எதிர்காலம். இப்போ நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நான் என்னோட கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். இந்த வீட்டையும் பூர்வீக நிலத்தையும் ஓம் பேருக்கு மாத்திட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். இனிமே என்ன பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் புது வீடு பார்த்துட்டேன். நாளைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் தனி குடித்தனம் போக போறேன். நீ இங்க உன் மக மாப்பிள்ளையோட பேரன் பேத்திகளோட நிம்மதியா இரு என்று ஆனந்த் சொன்னதும் சொர்ணம் திடுக்கிட்டாள். ஆனந்த் என்று சொல்லி பேச முடியாமல் வார்த்தை வராமல் சொர்ணம் தவித்தாள். அம்மா, கவலைப்படாத. உன் பேர்லயும் சொத்து இருக்கு. உன் மகளுக்கும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். உங்களை நான் நடுரோட்ல விட்டுட்டு போகல. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். இனி நான் எனக்காகவும் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவும் வாழப் போறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. இப்போ நான் சொல்ல போறத முக்கியமா உன் மககிட்ட சொல்லு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பேரையும் சமமா நடத்த சொல்லு. பொம்பளை பிள்ளை மேல பாசம் இருக்க வேண்டியதான். ஆனா பித்து பிடிக்கிற அளவுக்கு கண்மூடித்தனமா பாசம் வச்சு மகன் வாழ்க்கையே கெடுக்க கூடாது. நானாவது உள்ளூர்ல வேலை பார்த்தேன். ஆனா எத்தனை பேரு அக்கா தங்கச்சிகளுக்காக வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? அவங்களோட இளம காலத்தை எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுலயே கழிச்சிட்டு அக்கா தங்கச்சிகளை செட்டில் ஆக்கிட்டு திரும்பி பார்த்தா வயசு 35 தாண்டி இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகும், சில பேருக்கு கல்யாணம் நடக்கவே போராட்டமா இருக்கும். எத்தனை ஆண்களோட வாழ்க்கை இப்படி வீணா போயிருக்குன்னு தெரியுமா? இது எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை இருக்கு தெரியுமா? இவ்வளவையும் பண்ணுன அந்த ஆம்பளை பிள்ளை மேல பாசம் வைக்காட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது நன்றியாவது இருக்கணும்ல. உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேனே, இப்படி நன்றி இல்லாம பேசுறியே அப்படின்னு கேட்டா உன்னை யாரு பண்ண சொன்னா? நாங்களா வந்து கேட்டோம் அப்படின்னு ஒரு பதில் வரும் பாரு. அந்த பதில் ஒண்ணு போதும். 7 ஜென்மத்துக்கும் நெஞ்சில ஆறாத வடுவா இருந்து நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும். பெத்த பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டியதான். நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா எதுவுமே ஒரு அளவுக்குத்தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். மருமக மட்டும் மாமியார அம்மா மாதிரி பார்த்தா போதாது. மாமியாரும் மருமகள மக மாதிரி பாத்துக்கணும். பாதி கூட்டு குடும்பம் உடையறதுக்கு காரணமே மகளுக்கு ஒரு நியாயமுனும் மகனுக்கு ஒரு நியாயமுன்னு இருக்கிறது தான். இத உன் மகளுக்கு சொல்லு. அவ பிள்ளைகளையாவது ஒழுங்கா வளர்க்க சொல்லு. நாங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு ஆனந்த் பூரணியின் கையை பிடித்து கொண்டு உள்ளே சென்றான். ஆனந்தின் கோபம் வருத்தம் நியாயமானது. அதனால் பூரணியால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக இருந்தாள். சொர்ணம் இடிந்து போய் சோஃபாவில் உட்கார்ந்தாள். தனி குடித்தனத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆனந்தும் பூரணியும் பேக் செய்ய ஆரம்பித்தார்கள். கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.